எனக்கும் நாடகத்துக்கும் எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கள் அண்ணி இருக்காங்க ஒருத்தவங்க, ராஜாமணி அண்ணி. அவங்க ஒரு நாள் நான் போகிறேன், ஏங்க செந்தில் வாங்க, இந்த பாருங்க நான் வாங்கினது 2 லாரி, ஒரு லாரி சம்பாதிக்க இன்னொரு லாரி சாப்பிட்றோம். ஒரு டயர் வாங்கணும்னா கடன் அடைக்கிறதுக்குள்ளேயே திருப்பி டயர் தெரிஞ்சு வரும். நான் தற்கொலை பண்ண கூட போயிட்டேன். இப்போ இருக்க காதலுக்கும் அப்போ இருக்காத வித்தியாசம். ஒரே பையன் 10 பொண்ணு வச்சுக்குவான், ஒரு பொண்ணு 10 பையனை வச்சுக்குவான். என்னுடைய சென்னைக்கு வரும்போது என் ஒய்ஃபுடைய சூட்கேஸ் தான், அது கூட என் ஒய்ஃபு அட்டை சூட்கேஸ். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் கோடிக்கணக்கான சொத்து. என்னைக்குமே ஆஃபீஸில் வேலை பார்த்தவனுடைய வாழ்க்கை உயர்ந்த சரித்திரமே கிடையாது. நம்ம குடும்பத்துல மீடியால யாருமே இல்லம்மா, நீ தான் இருக்க அப்படின்னாங்க. அதை ஆழமா அலசி பார்த்தா எங்க அப்பாவோட சைட்ல எங்க அப்பாவோட அம்மாவோட தங்க அந்த காலத்திலேயே சிங்கப்பூர்ல ரேடியோல பாடினவங்க. இந்த ரத்தம்ன்றது ஏதாவது ஒரு வகையில நம்ம கனெக்டடா இருக்கும். சோ உங்களோட ஃபேமிலியில அந்த மாதிரி யார் இருந்திருக்கா மீடியா சினிமால? ஓகே ஓகே, அருமையான கேள்வி. இப்போ என்னுடைய சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் வயல்சேரி சிவனாங்குளம் குக்கிராமா. இப்போலாம் ரோடு வசதி இருக்குது, கரண்ட் வசதிலாம் இருக்குது. அந்த காலத்தில் லைட்டே இல்லாத கிராமம். ஆனால் அந்த ஊரில் எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் ஐயா, எங்கள் ஊருக்காரவங்க, நம்ம ஊரில் வேளாளர்னு சொல்லுவாங்க, வேளாளர், அவங்கெல்லாம் சீன்ஸு மிருதங்கம் வாசிப்பாங்க, ஹார்மோனி வாசிப்பாங்க, சீன் போடுவாங்க. எங்கள் சித்தப்பா மையன் ஆர்ஆர் கருப்புசாமின்னு, அவரும் பெரிய ராஜ நடிகர். என் தம்பி ஒருத்தன் தான், அவன் நாரதர். நான் இதுக்கெல்லாம் சொல்லணும்னா நான் நடிகன் இல்லை, கிடையாது, நடிகனுக்காக இல்லை, நான் நடிகருக்கவே வரல. ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஜீன்ஸு, அதாவது சொல்லுவாங்கள்ல ரத்தம், இந்த கம்பெனி வீட்டு கட்டித்தரையும் கவி பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கும் நாடகத்துக்கும் எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் என்னுடைய சின்ன வயசுல ஒன்றா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, இப்படி நாடகங்கள் கிராமத்தில் திருவிழா கடன் நடக்கும். அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது டவுசர் போட்டுட்டு நைட்டு பூரா உட்காந்து கொட்டை முதலாக உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாடுறது வைக்கிறது. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ரசிகன் தான் நல்ல நடிகனாக முடியும். பை பெர்த்தாவே என்னை ரசிக்கத்தான் முடியும். ரசிச்சுட்டு நாடகங்களை நல்லா பார்ப்பேன். நல்லா பார்த்துட்டு நான் என்னுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா அது கிராமத்தில் 5ஆம் கிளாஸு எங்கள் வயல்சேரியிலே நான் படித்தேங்க. அடுத்தாப்புல என்னுடைய பள்ளி படிப்பு, அதாவது சொல்லுவாங்கள்ல 6th-லேருந்து 11th, அப்போ பார்த்தீங்கன்னா 11+1 11th வரைக்கும். இப்போ 10+2 இருக்குல்ல, அப்போ 11ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலில் படிப்போம். அடுத்து காலேஜில் போய் பியூசி, நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். 11ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு மதுரை தியாகராஜா காலேஜில், ஆர்ட்ஸ் காலேஜ் தெப்பக்குளம் இருக்குங்களா, அது பக்கம் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் பிஎஸ்சி முடிச்சுட்டு 3 வருஷம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து முடித்தேன். அப்போ என்னுடைய காலங்களில் ஒரு 80s வச்சுங்களா, 80s பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ இந்த காலம் இப்போ மாதிரிலாம் வேலை கிடைக்காது. வேலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏறுறது இறங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டுட்டு ஒரு 81 வாக்கில், 82 வாக்கில் எனக்கு கோப்டெக்ஸில் புடவை கம்பெனியா, அது ஸ்டேட் கவர்மெண்ட் இது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக அந்த வேலை கிடச்சிது. எக்ஸ்சேஞ்சு ஒரு என்ன சேல்ஸ் மேனா. அப்புறம் நான் பிஎஸ்சி படித்ததுனால கிளார்க்கு, அப்படி அசிஸ்டண்ட்டு அப்படின்னு வந்தேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் பிராமின். லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணீங்களா? லவ், ரொம்ப லவ்வுங்க. எப்படிங்க ஆளுக்கும் லவ்வுக்கும் சம்பந்தம்? அதுதான் திறமை. நீ ஆளை போட்டு எடை பார்த்து எடை போடாதீங்க, ஆளு வேற. அந்த காலத்திலேயே நாங்கள் அப்போலாம் லவ் மதுரையில் லவ் மேரேஜ்லாம் ரொம்ப நேட்டிவ் மதுரை, அதிகமாக இருக்கும் போல. ஆமாம், மதுரை குசும்பு அதிகம். லவ் மேரேஜ் பண்ணிட்டு என் ஒய்ஃபுக்கு அப்போ அவங்களுக்கு படிச்சுட்டு அவங்க வேலை இல்லை. அப்புறம் நாங்கள் 2 பேரும் மதுரையில் சின்ன ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தோம். அப்புறம் என் ஒய்ஃபுக்கு ஏஜிஎஸ் ஆஃபீஸு சென்னை. எதுக்காக சென்னை வரணும்னு நேருக்குலாம் தெரியணும்ல, எப்படா வயல்சேரியில் பிறந்துட்டு ஏன் எப்படா சென்னைக்கு அந்த ரூட் கிளியராக பண்ணணும்ல, அதை தான் சொல்ல வரேன். அங்கே இருந்து நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். எனக்கு மதுரையில் வேலை கிடைச்சது, என் ஒய்ஃபுக்கு சென்னையில் வேலை கிடைச்சது, ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச உடனே அங்கே இருந்து நாங்கள் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். நாங்கள் அப்போ வரும்போது நாங்கள் வருவோம், ஆஃபீஸில் வேலை பார்ப்போம், இந்த மாதிரி சினிமாவில் வருவோம், நடிப்போம், அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு
ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் எப்படி லவ் பண்ணீங்க? எப்படி லவ் சொன்னீங்க? என் லவ் சொன்னதா? ஆ. அது லவ்ன்றது நான் வந்து காலேஜில் படித்தேன், ஆ. தியாகராஜா காலேஜில் படித்தேன். என் ஒய்ஃப் வந்து அங்கே மீனாட்சியில் காலேஜில் படித்தவங்க. அப்போ பக்கத்து வீடு, எதிர்த்த வீட்டுக்காரவங்க. சும்மா கேஷுவலாக போகும்போது நம்ம அந்த பார்த்தா கருவாப்பையன் மூஞ்சியை பாரு அப்படின்னு உசுன்றது. இப்போ மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பீச்சுக்கு போகிறது அது அதெல்லாம் கிடையாது. சும்மா போவோம். அப்புறம் அவங்க சித்தி அவங்க இருப்பாங்க, பழக்கப்படுவான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். யாரும் அவங்க சித்தி வீட்டில் இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணுவான். அப்படியே அவங்க சித்திகிட்ட பழக்கமாயிடுச்சு. அவங்க பழக்கம் இவங்க பழக்கம் ஆனாங்க. சும்மா அப்புறம் ஒரு நாள் கேஷுவலாக கேட்டேன், அம்மா நீங்கள்லாம் ஐயராக இருப்பீங்களம்மா, நானும் படிச்சிருக்கேன். எங்கள் ஆளுகளில் வந்து நாங்கள் வந்து தேவர் கம்யூனிட்டியில் எங்கள் ஆளு பொண்ணு பார்த்தாங்கன்னா பூரா எல்லாம் அள்ளி முடிஞ்சவங்க தான் இருப்பாங்க. வெத்தலை பாக்கு போடுறது அள்ளி முடிஞ்சவங்க தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணு பூரா, ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் தானே பார்க்க முடியும். ஆமா. கிராமத்தில் போய் பார்க்கும்போது படிக்காதவங்க தான் அந்த ஊர்லேருந்து அங்கே போய் பொண்ணு எடுப்பாங்க. இவங்க அங்கே எப்போ வரும்போது அட என்னடா நம்ம படிச்சுக்கிட்டு என்னடா நம்ம எப்படிடா அதை பொண்ணை கட்டி எவ்வளோ ஒரு ஒரு காட்டாச்சிரிக்கை கொண்டாந்து கட்டி நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த பழக்கணும். நாங்கள் வந்து ரொம்பலாம் லவ்னா பெரிய லவ்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு நாள் அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் ஐயராக இருக்கீங்க, ஏம்மா எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. ஏங்க என்னங்க நீங்கள் யார் நாங்கள் யார் அப்படின்னாங்க. ஐயோ! அப்புறம் கொஞ்ச நாளாக பழக்கமாகி அப்புறம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பேச்சு போட்டிருக்கீங்க பயங்கரமா. ஆமாம்மா. அது பேச்சு போட்டு போட்டு நிறைய கரெக்ட் நிறைய பண்ணிருக்கீங்க. கடலை போடுவேன். ஒய்ஃபோட ஆ. நிறைய சொல்லுவாங்கல்ல, கடலை போட்டால் தான் காதல் போட்டுனா தான் கடலை போட முடியும், கடலை போட்டால் தான் காதல் ஆகும். அப்படி ஒய்ஃபை வளைச்சு போட்டுட்டேன். ம். வளைச்சு போட்டு மேரேஜ் அவங்க சரி, அப்பா அம்மா. இப்போ இருக்க பசங்கலாம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுப்பாங்க, ரேஸ் பைக்ஸ் வச்சிருப்பாங்க, கையில ஐபோன் வச்சிருப்பாங்க. அப்படியே பயங்கரமா இன்ஸ்டாகிராம்ல டிபி எல்லாம் வேற லெவல்ல வச்சே கரெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த காலத்துல அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி என்னென்ன பண்ணீங்க? அது இல்லைங்கம்மா, இப்போ இருக்க காதலுக்கும் அப்போ இருக்க காதல் வித்தியாசம். இப்போ இருக்க காதல் இன்ஸ்டாகிராமு நீங்கள் டிபி வச்சு அப்படிங்களே, ஒரே பையன் 10 பொண்ணு வச்சுக்கிடுவான். டைப் ஃபிக்ஸ் பண்ண ஒரு பொண்ணு 10 பையனை வச்சுக்கிடுவான். அன்னைக்கு வந்து உங்களுக்கு அது வந்து ட்ரூ லவ். கரெக்ட். அன்னைக்கு இல்லைம்மா இப்போ என்னுடைய ஒய்ஃபும் என்னையும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இருக்கும். நாங்கள் கருப்பாக பயங்கரமாக இருப்பேன். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபேராக இருப்பான். என் பசங்க பூரா என் ஒய்ஃப் மாதிரி நல்லா ஃபேராக இருப்பாங்க. அப்பா தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்க. எங்கள் வாரிசு தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி எங்கள் ஒய்ஃப் வந்து ஆனால் என்னுடைய திறமையை பார்த்து என்னுடைய முயற்சியை பார்த்து எனக்கு என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கு நீங்களும் ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆம்பளை எப்படி பிடிக்குன்னே தெரியாது. உங்களுக்கு பெரிய கரெக்டு தானுங்களா? கரெக்ட். எங்க வீட்டுக்காரே கருப்பு தான் சார். ஆஹா, அப்போ அதே அதே காம்பினேஷன் தான். அதுக்கு இல்லைம்மா, கலர்லாம் இது அப்பாற்பட்டதுங்க. காதல் வர்றது என்னன்னா ஒரு ஹீரோயிசம் சொல்லுவாங்க. ம். ஒரு ஹீரோ ஒரு ஆம்பளைக்கு வந்து இது பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்க, என்னடா இவர் அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போச்சுன்னா என்ன இவர். இப்போ என்னுடைய முயற்சி என்னுடைய சின்சியாரிட்டி, இப்போ நீங்கள் வரேன்னு சொன்னேன், நான் எத்தனை மணிக்கு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி ஒரு 2:30க்கு நான் வர்றேன்ப்பா. இன்றைக்கி இல்லை, எங்கள் சினிமாவில் எந்த டைரக்டரும் கேளுங்க, எந்த ப்ரொடியூசர்கிட்ட கேளுங்க, ஜெயமணி அவன் சொன்ன கிடையாது கரெக்டாக வருவாயா. எனக்கு யாரும் ப்ரோக்ராம் சொல்ல மாட்டாங்க. முதல் நாளே சொல்லிடுவாங்க, கேன்சல்னா தான் சொல்லுவாங்க ப்ரோக்ராம். நான் ஒரு சின்சியாரிட்டி பஞ்சுவாலிட்டி, ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் உயர்றதுக்கு முக்கிய காரணம். ஏன் இதுக்காக சொல்லணும்னா, எங்கள் ஊரில் என் கூட பிறந்தவன் என் பெரியப்பா என் சித்தப்பன் எல்லாம் கோமணம் கட்டி உழுதுகிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு ஏறு உழுதுகிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு அத்தனையுமே என்னுடைய சொந்த முயற்சி. எனக்கு அப்பா அம்மா சொல்லித்தரல, அண்ணன் தம்பி சொல்லித்தரல, யாரும் சென்னையில் எங்கள் அப்பா அம்மா யாருமே இல்லை, எங்கள் மச்சான் இல்லை, மாமே இல்லை, சினிமாவில் எதுவுமே கிடையாது. இங்கே நான் கூப்பிடுற அத்தனை பேரும் அண்ணன்னு சொன்னால் சும்மா நம்மளுடைய பாசத்துக்காக தான். ஒரு முறையில் ஒரு முறையில் இங்கே இருக்கவங்க ஊர்க்காரங்க வந்தாங்கன்னா அண்ணன்டுவேன், பெரியப்பாண்டுவேன், சித்தப்பண்ணுவேன். அதே மாதிரி எங்கள் பிள்ளை என்ன அண்ணன்னு சொன்னால் பெரியப்பானுங்க, தம்பின்னா சித்தப்பானுங்க. அந்த மாதிரி உறவு மாதிரி தான் எனக்கு சென்னையில். ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, என்னுடைய சொந்த முயற்சி, என் மேலே உள்ள ஈடுபாடு. என் ஒய்ஃபுக்கு என்ன சொல்லுவான்னா, அதெல்லாம் கிடக்குங்க, கலர் கிடக்கணுங்க கலருக்கு, உங்கள் திறமைக்கு முன்னால் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம நடந்த ஒரு அந்த ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாங்கல்ல, நம்ம இருக்கும்ல. நான் எப்போ 18 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்போ தாங்க இப்படி இருக்கீங்கன்னா இன்னைக்கு கூட என் ஒய்ஃப் சொல்லுவான். எனக்கு வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பலம் வந்து என் ஒய்ஃபு தான். அது உண்மைதான் சார். ஏன்னா நிறைய லேடிஸும் சொல்லுவாங்க, ஜென்ஸும் சொல்லுவாங்க சினிமாவில் இருக்கவங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் நமக்கு சப்போர்ட் வேணும். வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால எவ்வளோ திறமை இருந்தாலும் நம்மளால அதை வெளியே கொண்டு வர முடியாது இல்லையா? வேற என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் உங்க வைஃப் கொடுப்பாங்க? அதாவதுங்க, அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஜேஜிஸ்டாவில் ஒரே ஆஃபீஸ் தான்.
ஏஜிஎஸ் ஆஃபீஸு எப்போ ஜாயின் பண்ணாங்களோ அதே பில்டிங் தான் ரிட்டையர் ஆனாங்க. ம். ஒரே ஆஃபீஸ் தான். அப்போ நாங்கள் எல்லாம் வரும்போது எங்களுக்கு வந்து இடையில நான் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணுவேன். லாரி வாங்கி நாஸ் ஆயிடுவேன். வாழ்க்கையில் முன்னேறணும்னு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் வந்து ஏழையான ஒரு குடும்பம்னு வச்சுங்களேன். விவசாய குடும்பம், ஏழை குடும்பம் தான். பணத்துக்கு கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், சோத்துக்கு கஷ்டம். அந்த ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து அந்த எங்கள் ஊர் என்னுடைய இளமை பருவத்தை சொல்லும்போது, சோறு வந்து அரிசி சோறு ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும். அது கூட தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி தானா? அப்படி இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள். எங்கள் அப்பா அது என்ன அவர் கொஞ்சம் மாட்டு வண்டியில் பாரம் ஏற்றிட்டு போய் டெய்லி மதுரையில் போய் வாங்கிட்டு வருவார். அவர் வந்து அரிசி வாங்கிட்டு வந்து, அரிசி பஞ்சம். நாங்கள்லாம் ஒரு 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 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே கொஞ்சம் விவரம் தெரியும் போது அரிசி பஞ்சம். பார்த்தீங்கன்னா காலையில் கம்பங்கூழ் இருக்கும், சோளக்கூழ் இருக்கும், கேழ்வரகு கூழ் இருக்கும். இப்போ உடம்புக்கு நல்லதுன்றான். 24 கூட பிடிச்சா எப்படி செய்யணும் உடம்புக்காகும்? எப்படா ஆத்திரமா? ஐயோ சாப்பாடு கிடைக்காதா, ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கிறாங்களா, அப்படியே கப்ப கப்போ. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு இப்போ அதை சொல்கிறாங்கல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால், அப்படி ஏழை குடும்பத்தில் இருந்து இந்தளவுக்கு வர்றதுன்னா சொல்லுவாங்கள்ல, சும்மாவெல்லாம் சொல்ல. இப்போ எல்லா காரம் சினிமாக்காரன் சொல்லுவேன், நான் அந்த ரோட்டில் படுத்துக்கினேன் வந்தேன், அப்படிலாம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் சொந்த முயற்சினால் அவன் வந்து ஒரு ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டு, இப்போ இன்றைக்கி எனக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு சொந்த வீடு, காரு, வசதி கிசதி, என் பிள்ளை எல்லாமே வசதியாக இருக்கும். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சம்பாரிச்சுக்கிட்டேன். அது சினிமாவோ அல்லது தொழிலோ என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டேன். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவ்வளோ கஷ்டமான இடத்து குடும்பத்தில் பிறந்து இங்கே வர்றது உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு என்ன எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் சந்திக்க வேண்டியிருக்கும். அவமானம். சினிமாவுக்கு அப்புறம் வர்றேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வந்து திருமூர்த்திங்க. அவர் ஹீஸ் நோம்பர் நவ். அவர் இறந்து போயிட்டார். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு ஒரு 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 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அவர் என்னென்னா சுவிட்சமாக காலையில் எழுந்திரிப்பாருங்க, அப்படியே வாக்கிங் போவார், வந்து பேப்பர் படிப்பார், அவங்க ஒய்ஃபு டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க பண்ணி கேரியர் கொண்டு ஆஃபீஸில் உட்காருவார், உட்காந்து எழுதுவார், இந்த மாதிரி வேலையை பார்ப்பார், சாயங்காலம் மாதிரி வீட்டுக்கு பார்த்து போவார். அது அவருடைய வேலை. இப்போ நான் காலையில் என்னென்னா, காலையில் 5 மணி 4:30 மணி, இப்போ இல்லை எப்போவுமே 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சிட்டு காலையில் வந்து அப்போ வந்து ஐஐடி பக்கத்தில் என் பசங்க வந்து வனவாணியில் படித்தாங்க. ஐஐடிக்குள்ளே ஸ்கூலு வனவாணி பக்கத்தில் இருப்பான். அந்த ஸ்கூலுக்குள்ள 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு 6:30 வரைக்கும் போய் ரன்னிங் போயிட்டு வருவேன். ஃப்ரம் 1985 ஆன்வர்ட்ஸ் 1 மணி நேரம் 1.5 ரன்னிங் போயிட்டு வந்துட்டு எனர்ஜி காரணமோ. ஆமாம் ஆமாம், இதுதான் காரணம். அது இல்லை, வந்து போயிட்டு வந்து என் பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்கிறதுல ஒரு பொண்ணு 2 பையங்க. அவங்க இப்போல்லாம் பெருசாக ஒருத்தன் ஃபாரினில் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தன் பெங்களூரில் இருக்கான், இன்னும் என் பொண்ணு பெங்களூர் இருக்குது, எல்லாம் யார் வெல் செட்டில்னு வச்சுங்களேன். அவங்க வளர்க்குறதுக்கு பட்ட பாடு வந்து ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து யூனிஃபார்ம்லாம் தேய்ச்சி ஷூ பாலிஷ் போட்டு ரெடி பண்ணுவேன். எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாள், குழந்தைகளுக்கு டிஃபன் ரெடி பண்ணுவாள், டிஃபன் சாப்பாடு ரெடி பண்ணுவாள். இப்படி 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை கூட விட்டுவிட்டு நான் நேராக ஆஃபீஸ் 10 மணிக்கு போவேன். இவர் வந்து நேருக்கு சொல்லக்கூடாது, ஐயோ ஆஃபீஸில் வேலை பார்த்தல் இப்படியெல்லாம் பண்ணலாம் வேண்டு இல்லை, அதுக்காக சும்மா ஜாலிக்காக சொல்கிறேன், எனக்கு நடந்ததை சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நேருக்கு சொல்லணும்ல, என்ன அந்த ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸில் போய் ஓபி அடிச்சான்னு சொல்லுவோம்ல, ஒரு ஆஃபீஸில் நான் போய் ஜாயின் பண்ணேங்க. ஜாயின் பண்ண உடனே காலையில் 10 மணிக்கு போவேன். முதல்ல வேணால் அது ஜாலியாக இருக்கும். அந்த ஆஃபீஸு ஃப்ரெண்ட்ஸு சும்மா ஒரே செட்டாக இருப்போம், ஒரே ஏஜ் குரூப். அந்த ஒரு ஆஃபீஸில் போட்டாங்க, கோஆப்டெக்ஸ் நார்த்து ஆஃபீஸ்ன்னு போட்டாங்க. அது பூரா யங்ஸ்டர்ஸ் தான், ஜாலியாக இருப்போம். சைட் அடிச்சுட்டு இருந்தீங்க? ஆமாம். 10 மணிக்கு என்ன பண்ணுவேன், 10 மணிக்கு போய் கையெழுத்து போடுவேன். 10:30 11 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். 11 மணிக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துட்டு ஃபைல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நான் காணாமல் போயிடுவேன். பைக் எடுத்துகிட்டு சுற்றுவேன். எதுக்காக? சினிமாவில் முன்னேறதுக்கு சினிமாவுக்கு சான்ஸ் தேடி போவேன். 11 12 1 1:30 அப்படி வந்து ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பி உட்காருவேன். 4 மணிக்கு போவேன். 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஃபுல்லாக சினிமா. என்னுடைய முயற்சிக்கும் எனக்கு கடவுள் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் எனக்கு கொடுத்ததே பெரிய சமாச்சாரம் தான். நம்ம சினிமாக்காவில் எத்தனை பேர் சினிமாவுக்கு வந்து ரோட்டில் படுத்தேன், கேட்டில் படுத்தேன், வந்து போயிட்டேன், நான் சினிமாவில் ஏமாத்தேன்லாம் சொல்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் நான் சினிமாவில் வந்து என்னுடைய முயற்சிக்கு வெற்றி தான் அடைஞ்சுன்னு வச்சுங்க. ஆனாலும் என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய முயற்சிக்கு இது இந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்படி சினிமாவை நான் வந்து இப்போ என்னென்னா இதே மாதிரி தொழில் பண்ணுவேன், அதே மாதிரி ஆட்டோ வாங்கி விடுவேன்,
அதே மாதிரி லாரி வாங்கி விடுவேன், நஷ்டம் ஆயிடுவேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நஷ்டமாகி போயிடும். என் ஒய்ஃபை ஆறுதல் பண்ணுவேன், ஏங்க நம்ம தானே தொழில் பண்ண போனப்போ. ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என் ஒய்ஃபை பற்றி சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு மனைவியும் வந்து ஒருத்தர் வெற்றிக்கு பின்னால் எல்லாம் சொல்லுவேன், ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு பொம்பளை தான், அதெல்லாம் கிடையாது. உண்மையாக என்னுடைய வெற்றிக்கு பின்னால் எனக்கு பல தோல்விகள், பல தடவையில் நிறைய எனக்கு தோல்விகள் வரும். ஏன்னா நம்ம முயற்சி எடுக்க ஏன்னா நம்ம பேசிக்காக பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, நம்ம அண்ணன் தம்பி சொந்தக்காரன் வசதியானவன் அவன் இருந்தால் பரவாயில்ல. எல்லாமே இப்போ நீங்கள் சம்பாரித்தோம்னா, நாங்கள் வரும்போது என்னுடைய சென்னைக்கு வரும்போது என் ஒய்ஃபுடைய சூட்கேஸ் தான், அது கூட என் ஒய்ஃபு அட்டை சூட்கேஸ் வரும், அந்த காலத்தில் இருக்கும். அந்த சூட்கேஸெல்லாம் நாங்கள் 2 பேரும் வேலைக்கு வந்தோம். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் கோடிக்கணக்கான சொத்து, அதில் அது வேறு. அது மாதிரி பண்ணிக்கணும்னா எதுக்காகனா, இப்படி நம்ம உழைச்சதுனால தான். மாற்றி 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 முயற்சிகள் சொல்லுவோம்ல, இன்னும் எந்த வாழ்க்கையும் முயற்சி இல்லாத வாழ்க்கை உயரவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு வெற்றிக்கு என்னென்னா, அவன் முயன்றுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் என்ன முயற்சி தான், பலன் வந்து கடவுள். இப்போ நிறைய பேர் வந்து நடிக்க வராங்கல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ஓடி வந்திருக்கேன். அது மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப வறுமையா இருந்திருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வேலையில இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட பொருளாதார ரீதியா வந்து உங்களுக்கு அந்த சிக்கல்லாம் இருந்திருக்காது. குடும்பம் நடத்துறதுக்கு, வாடகை கட்டுறதுக்கு, பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு. ஆனா மத்தவங்களுக்கு அதெல்லாம் நெறைய இருந்திருக்கும். ஸோ நீங்க வந்து அத எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லாம நீங்க வந்தீங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் வேலை பார்த்து, என் ஃப்ரெண்டு சொன்ன பார்த்தீங்களா, 2 திருமூர்த்தி. பேருக்கு ஒரு சம்பளம் வரும். திருமூர்த்தி 2 பேருக்கு சம்பளம் வரும், வாடகை கொடுக்கலாம், பிள்ளைகளை படிக்கலாம் அப்படின்னு போனால் பரவாயில்ல. நான் திடீர்னு என்ன பண்ணுவேன், ஜெயஸ்ரீ என்னம்மா பண்ணலாம், ஏம்மா நம்ம இருக்கல, நீ ஒரு லோனை போடு, ஆ. நான் ஒரு லோனை போடுறேன். நான் யாருனாலும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு 40,000 50,000 கிடவாங்க, நம்ம ஒரு இது வாங்கி விட்டோன்னா, ஒரு எதனாலும் ஒரு இது தொழில் பண்ணுவான். ஒரு ஒரு ஆசை முன்னுக்கு வரணும்னு. பிளாஸ்டிக் கம்பெனி முன்னக்கு வரணும். நம்ம அதாவதுங்க, என்னைக்குமே ஆஃபீஸில் வேலை பார்த்தவனுடைய வாழ்க்கை உயர்ந்த சரித்திரமே கிடையாது. நீங்கள் எந்த ஆஃபீஸையும் பாருங்கள், எந்த ஆஃபீஸரையும் பாருங்கள், அது என்ன பெரிய லெவலில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவர்ஸு பெரிய சம்பளம் வாங்குறவங்க இன்றைக்கி ஐடி கம்பெனிக்காரவங்கன்னா உயர்ந்திருக்கலாம். எங்கள் காலத்தில் 80ஸ்ல இருந்தவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். ஆமா. நீங்க சொல்ற மாரி நெறைய பேர் கடை வாங்கி வீடு கட்டி விடுவாங்க வாடகைக்கு. ஏதாவது ஒரு மளிகை கடை வைப்பாங்க. வேற ஏதாவது வியாபாரம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்காதுன்னுவாங்க. இல்லைங்க, எதனாலும் அடிஷனலாக பண்ணால் தான் ஒரு வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போ நான் கூட இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா, நானும் பரவலளவில் நீங்கள் சொன்ன பிளாஸ்டிக் கம்பெனி வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் கம்பெனி வச்சு நடத்திருக்கேன். இப்போமா? இப்போ ஏது அது ஒரு காலம் முயற்சிக்கு சொல்ல வரேன். பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் வச்சு வைக்கிறாங்களே, அந்த மோல்டிங் கம்பெனிலாம் வச்சுருந்தேன். ஓ. அது வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணினேன். அப்புறம் இந்த ஹவுசிங் போர்டில் இருக்க ஒரு ஆளெல்லாம் பிடிச்சிட்டு வீடுகள் வாங்கி விற்க அப்படி பண்ணினேன். அப்புறம் வந்து ஆட்டோ வாங்கி விட்டுனேன். ஆட்டோ ஓட்டியிருக்கேன் நான். நீங்கள் பிலீவ் ஆட்டோ இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லலை. என்ன எத்தனையோ நாள் வந்து ஆட்டோ ஓட்டியிருக்கேன். என் தம்பிக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்து, சில நாள் லீவ் நாளில் நான் போய் ஆட்டோ ஓட்டி அதெல்லாம் சம்பாரிச்சிருக்கோம். அதே மாதிரி லாரி வாங்கி விட்டுருக்கேன். லாரி வாங்கி எல்லாமே நஷ்டம். 1 ஃபைன் டே வந்து பயங்கர நஷ்டம் ஆகி போச்சு. லாரி வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் தூக்கும் ஒருத்தவங்களை இறக்கணும். யாரையுமே தூக்காதுங்க லாரி. லாரி வாங்கினவன் யார் லாரி வாங்கலாம்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, கனரகராவிகள் என் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு தெரியுமா, 10 லாரி வாங்கி விட்டு அவனுக்கு ஓடும். இப்போ நான் வாங்கினது 2 லாரி. ஒரு லாரி சம்பாதிக்க இன்னொரு லாரி சாப்பிட்றோம். ஒரு டயர் வாங்கினோம்னா அந்த டயர் தீர்றதுக்குள்ளே, அந்த டயரை தேடி கடன் அடைக்கிறதுக்குள்ளேயே திருப்பி டயர் தீர்ந்து வரும். ஐயோ பயங்கர லாஸ் ஆகி 1 ஃபைன் டே நான் வந்து நான் தற்கொலை பண்ண கூட போயிட்டேன். ஐயோ. உண்மையிலங்க, உண்மையிலே ஒரு நாள் நைட்டு எனக்கு கடன் தொல்லை. இதெல்லாம் நடந்ததுங்க. இது சும்மா நான் நெசையில் சொல்ல. நான் ஒரு நாள் தற்கொலை பண்ண போயிட்டேன். என் ஒய்ஃபு போட்டு என்னை பிடிச்சி அழுதுட்டான். நான் உங்களை வந்து உங்களுக்காகத்தான் நான் வந்தேன், உங்கள் முயற்சிக்கு தான் நான் வந்தேன், உங்கள் காசுக்கு பணத்துக்கு வந்தேன். நான் இப்போ என்ன பண்ணுறீங்க, கடன் தானே நம்ம அடைப்போம் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, எதுக்காக கஷ்டப்பட்டோம், 2 பேர் சேர்ந்து வாழ்கிறவங்க சுவிச்சமாக வாழலாம். 2 பேர் வாழலாம். 2 பேருக்கு ஒரு குடும்பம் நடத்துகிறவங்க வாழலாங்க. எந்த வித டவுட்டுமே கிடையாது. சந்தோஷமாக பார்க்கலாம், வாடகை கொடுக்கலாம், அப்புறம் லோன் போடலாம், அப்புறம் வீடை கட்டலாம், அந்த லோனை அடைக்கலாம், அந்த கார் வாங்கலாம், லோன் அடைக்கலாம். இந்த ஒரு சின்ன சர்க்கிளில் தான் இருக்க முடியும். வாழ்க்கையிலே முன்னேறணும், கஷ்டப்படணும், தான் மேலே வரணும்னு ஆசைப்படுறோம். என்னென்னா ஒரு முயற்சி எடுக்கும்போது தோல்வி அடைய தான் செய்யும், தொழில் பண்ணி தான் செய்யும். ஆனால் நான் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். இந்த சீட்டு பிடிக்கிறது, சீட்டு போடுறது, ஒருத்தன் ஆசைப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா
நீங்கள் வந்து இதில் வரும், நீங்கள் இது 5000 போட்டிங்கன்னா உங்களை 5,00,000 எப்படி வரும் 5,00,000? ஆமா. நீ முதல்ல வந்து உனக்கு உழைப்பு உன்னுடைய நீ வந்து உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, மூளையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏன்டா ஒரு 5,000 அவங்க காசு கொடுத்துட்டு 5,00,000 தரானே நீ ஏன் மாறுற? இன்னைக்குமே எத்தனை பேரோ இந்த என்னமோ ஸ்கீம்லாம் போட்டு எங்கள் ஊர் பிரசிடெண்ட்டுங்க, அருமையான தம்பி, அவர் பேர் மருதுபாண்டி, எங்கள் ஊர் பிரசிடெண்ட்டு. எங்கள் கோயிலுக்கு ரோடு போடுறதுக்கெல்லாம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ரோடு போடுறது நான் வந்து அந்த ஒரு கோயிலுக்காக இடத்தையே வாங்கி ரோடு போட்டேன். அது வேறு நிறைய பண்ணியிருக்கேன். எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் சாமிக்கெல்லாம் பண்ணியிருக்க வச்சுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மருதுபாண்டின்னு ஒரு தம்பி வந்து பிரசிடெண்ட்டு, ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டு அவருக்கு அடிக்கடி சொல்லுவார், சென்னைக்கு வரேன்னாரு. திடீர்னு பார்த்தாங்க ஒரு ஊரில் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி 30 கோடி ரூபா பிரசிடெண்ட்னால எல்லா இடத்துலையும் வாங்கி போய் ஆன்லைனில் போட்டு என்னத்தையும் பண்ணி ரோட் ஆகிட்டு திவாலாயிட்டாரு. அது என்ன பேராசை. ஒருத்தன் வந்து எதுக்குடா ஒரு நம்ம பணத்தையும் நம்ம வந்து கொடுத்த ஒரு 10,000 ரூபா வந்தால் 1,00,000 ரூபா எப்படி தருவான் அப்படின்னு நினைச்சாலே அவனுக்கு வந்து உழைக்கத்தான் தோணும். அந்த மாதிரி எந்த விதமான இந்த பேராசை ஆசை கிடைக்கும் வைக்கும், எனக்கு என்ன வருமானம் வருதோ. ஆனால் தொழில் பண்ணும்போது கடன் பட்டிருக்கேன். சொந்த தொழில் பண்ணி என் ஒய்ஃபை சொன்னேன், நம்ம தானேங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிற மாட்டேன், தொழிலில் வந்து இன்னொருத்தனை சேர்த்துக்கிற மாட்டேன். ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலை பொறுத்தளவு பார்த்தாங்க, லாபம் வந்தாலும் பிரச்சனை வரும், நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, பார்ட்னர்ஷிப் போது நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஐயோ என்னடா அது வருஷத்துக்கு வந்து 10,00,000 ரூபா வருது, இந்த ஆள் நம்ம தான் உழைக்கிறோம், இந்த ஆள் தரமாட்டேன், இவனை எப்படி கழட்டி விடுறது அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்யூன்யமா இருக்க மாட்டாங்க. அது இல்லை மேடம், பார்ட்னர்ஷிப், வாட் இஸ் பார்ட்னர்ஷிப்? அது சில தொழில் இருக்குது, சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுவும் இல்லை பார்ட்னர்ஷிப்னா என்ன, என் பசங்க கூட சொல்லுவேன், நீ உனக்கு என்ன தோணுதோ தொழில் பண்ணுங்க, லாபமோ நஷ்டமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, நடந்துங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப் எதுக்காக சொல்ல வரேன்னா, நஷ்டம் அடைஞ்சுன்னா அவன் தான் ஏன் தின்ட்டு போயிட்டேன், நீ சொன்ன ஜெயமணி சார் வந்தார், அவன் தான் தின்ட்டு போயிட்டேன், இல்லைம்மா அந்த அம்மா வந்தாங்க அவங்க தின்ட்டு போயிட்டாங்க, இப்படி தானே சொல்லுவாங்க. அதனால தொழில் பண்ணுறது வந்து இது ஒரு எல்லாருக்கும் நேருக்கெல்லாம் தெரிய வேண்டிய சமாச்சாரம். பார்ட்னர்ஷிப்லாம் கூடாது, என்ன வேணாலும் லாபமோ நஷ்டமோ. உங்களை பார்த்து உங்கள் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களா நீங்கள் நடிகர் செந்தில் மாதிரி இருக்கீங்கன்னு? என் ஒய்ஃபு சொன்னது கிடையாதுங்க. என்னை முதல்ல சொன்னவங்க எங்கள் அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரு 90s 1994 95ல் அப்போ இந்த நாடகம் கிடந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் சின்ன படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வயசு படம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்லுவாங்கள்ல விஜயகாந்த் மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் அந்த ஃபோட்டோ நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு பாருங்கள். அப்படி இருப்பேன், கல்யாணம் பண்ண போல அப்படி இருப்பேன். நல்லா கருன்னு நல்லா இப்படி மீசை வச்சு பெல் பாட்டம் போட்டு இந்த சட்டையெல்லாம் ரவுண்டாக. அப்போ வந்து அந்த பாவி ஆராதனா அந்த அப்படி ஒரு கட்டிங் படம் வந்தீங்களா, நீங்களாம் சின்ன பொண்ணு, அவங்க நீங்கள் பிறந்திருக்க கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போ பிறந்தது, நீங்கள் வருஷம் நான் சொல்ல முடியுமா ஊடகத்தில்? இல்லை ஊடகம் சொன்னா என்ன 80s 90s 2K அது சொல்லலாம்ல. இப்படி உட்காந்து கேள்வி கேட்க மாட்டேங்க. 80s வச்சுக்கலாம், 90s வச்சுங்களேன். இல்லை நீங்கள் பிறக்கிறீங்களோ இல்லையோ அந்த நேரம் அந்த மாதிரி ஸ்டைலாகலாம் நாங்கள் வந்து அந்த போட்டு அழகாக இருப்பேன். அது நாளை இல்லை கல்யாணம் ஆச்சு, முடியெல்லாம் கூட்டு போச்சு. எங்கள் அண்ணி இருக்காங்க ஒருத்தவங்க, ராஜாமணி அண்ணி ஒய்ஃப், அவங்க பேர் பத்மா. அவங்க ஒரு நாள் நான் போகிறேன், ஏங்க செந்தில் வாங்க, இந்த கையிலே கட்டி போயிருக்காரு, இந்த பாருங்க. ஏன்னா அப்போ சினிமாவே என்னன்னே தெரியாது. ஏங்க என்ன போய் ஏன்னா செந்தில்னா அசிங்கம்னு நினச்ச காலம் உண்டு, நான் உண்டு நினச்சிருக்கேன். ஆனால் அவர் எங்கள் சொந்தக்காரர் தான்.